ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் கார்த்திக். இது வேறு யாரில் எங்கள் சித்தப்பா தான், சுதர்சன் சித்தப்பா. சரிங்களா? இவர் வந்து சட்டையே போட முடியாது, உழைப்பாளி, மிகப்பெரிய உழைப்பாளி. ஆமாம், எங்கேயும் போட முடியாது. இந்த உடல் மீன் கடையில் பார்த்தீங்கன்னா சட்டை போடாமல் தான் இருப்பார். மிகப்பெரிய உழைப்பாளி. ஒரு ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது. ஆனாலும் பாரு எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கேருந்து பிறகு திருச்சிக்கு போறீங்க. நீங்கள் அதே இது நம்ம ஊரில் ஒரு ஆட்டோ வாங்கி விட்டு ஓட்டினானே. எனக்கு தெரிஞ்ச தொழில் அதான். நான் என்ன செய்ய, எனக்கு தெரிஞ்சதில்லை. நான் பார்க்கேன், எனக்கு வண்டி ஓட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் அதனால் வண்டி ஓட்டுறதுக்கு போகிறேன். திருச்சி வர போய் ஒரு வண்டி போட்டு ஓட்டினாரு. அதையா நீங்கள் போயிட்டு வாரதுக்கு மட்டும் போறீங்க. வண்டி ஓட்டுறதுக்கா? வண்டி ஓட்டுறதுக்கு 5 லட்ச ரூபா வேணும்ல, புது வண்டி வாங்கணும்னா வச்சிருக்கீரா? அதான் உங்கள்கிட்ட தான் இருக்கேன். நாங்களாம் கஷ்டதான் பட்டுக்கிட்டு இருக்கேன். வண்டி வச்சிருக்கீங்களா? நாங்களாம் கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு உழைக்கணும். என்ன செய்யா? ஒரு ஆட்டோவை ஸ்டாண்டில் போட்டு ஓட்டினா உங்களுக்கு நல்ல பைசா கிடைக்கும். வேண்டாம். ஏதாவது ஆட்டோ இருக்காட்டம் ஒன்று டிரைவர் இருக்க மாட்டாங்க, எல்லாம் எங்கேயும் போயிருக்காங்க. ரோட்லேயே நிற்க எப்பவும் இந்த ஏஜென்ட்டுக்குள்ளேயும் பார்த்தோம்னா வண்டி ஓட்டிக்கலாம். ஒன்றும் சரி. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? வண்டி வியாபாரம் பார்க்குறோம், ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், இரும்பு வியாபாரத்துக்கு போகிறோம், சும்மா விவசாயமும் பார்க்குறோம். இதெல்லாம் எப்பவுமா ஒரு பேர் மேலே பைசா கிடைக்கும், எப்பவும் கிடைக்காதுல்ல. அது கிடைக்கும் போது போதும், அவ்வளோ போதும், ரொம்பலாம் வேண்டாம். என்னமாம்மா கரெக்டு தரோம்மா? வருமானம் கிடைக்கும் போது நீங்கள் எனக்கு வயசாயிட்டு, எனக்கு 60 வயசு ஆகுது. சரி, இப்போ உழைக்கக்கூடிய வயசு. நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் உழைச்சிட்டு தானே இருக்கும். வீட்டில் சும்மா படுத்துக்கிட்டு தான் தப்பு. அப்படி இல்லை சார். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆட்டோ வீட்டை போட்டு ஓட்டணும். நாங்கள் எங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை விட்டீங்கன்னா கார்த்திக் சார் இங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா? வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு 4 ட்ரிப்பு போகுது. இந்த டாஸ்மாக் கிடைக்கும். ஒரு ட்ரிப்புக்கு 50 ரூபா. சரி, எனக்கு நான் குடிக்கலாம் மாட்டேன், டாஸ்மாக் கடைக்கு போக மாட்டேன். நீங்கள் விட்டுட்டு வர வேண்டியதுன்னா அவங்க வரப்போகிறாங்க. அவங்களுக்கு ஊற்றி கொடுக்க போகிறோம். அப்படி ஒன்று செய்யுங்க, உங்களுக்கும் தொழில் நல்லா இருக்கும், எனக்கும் தொழில் நல்லா இருக்குமா? சரி, நீங்கள் சொல்வதை செஞ்சு விடுவோம். நன்றி. வணக்கம். சின்னையா, பாய்.